எல்லாத்தையும் தனியாக நின்று ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அவங்க சிங்கிள் பேரண்ட்ஸ் சார். ஓ, என்னெல்லாம் வேலை பார்க்குறாங்க இப்போ? அவங்க வீட்டு வேலை பார்க்குறாங்க சார். வீட்டு வேலையே ஒரு நாளைக்கு 7-8 வீட்டு வேலை பார்க்குறாங்க. அது போக பூ விற்பாங்க. எங்கள் வீட்டு சைடு வந்து 100 நாள் வேலைலாம் எப்பயாவது போடுறப்போ அங்கே உள்ளவங்களுக்கு மோர், பருத்தி பால் அதெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க. வியாபாரம் பண்ணுறது பண்ணுவாங்க. டெய்லரிங்கும் பண்ணுறாங்க வீட்டில். அவங்க அப்பா இல்லை, அவன் பாப்பா 6 படிக்கையில் வீட்டை விட்டு போயிட்டாரு. எங்களை விட்டுட்டு பிரச்சனை. அதோட போனவர் திருப்பி வரல. அவங்க வீட்டாளர்களும் யாரும் எதுவும் தேடிக்கிறல. தெரியலையா? இருக்காரு சார், இருக்காரு. ஆனா எங்கள்கிட்ட எந்த கான்டாக்டும் கிடையாது. உங்களுக்கு தெரியுமாமா அப்பா இருக்கு? சொந்த ஊரில் தான் சார் இருக்காங்க. நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ஜூன் 4 அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தோம். ரொம்ப ரிலேட்டிவ். அவங்க வீட்டுக்கு போகிறப்போ அங்கே பார்த்தேன். ஆனால் பேசிக்கல சார். நானே ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவரை பார்த்தேன். நான் பார்த்து எனக்கு கூட ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் அவர் கண்ணில் நான் அதை பார்க்கவே கிடையாது. உங்களை மகள்னு பார்க்க இதே இல்லை. எனக்கு கிராஸ் பண்ணிட்டு தான் போனார். ஆனால் எதுவுமே பேசல. எல்லாமே நான் தான் பார்க்கணும் அப்படின்போது பாப்பா +2 முடிச்சிட்டா. இப்போ காலேஜ் ஃபீஸ் இருக்குது. இன்னொரு பாப்பா 11 படிக்கிறா, 10 முடிச்சிருக்கா. இப்போ அடுத்து அந்த பொண்ணுக்கு படிக்க வைக்கணும். இப்போ வீட்டில் எல்லா சுச்சுவேஷனே வாடகை வீடு தான் சார். யார்கிட்டையும் நம்ம போய் கையேந்தி நிற்கக்கூடாது. என்னோடது அதுதான். யாரும் கேட்டால் செய்வாங்க. எங்கள் வீட்டில் வந்து தம்பி இருக்கான், அம்மா எல்லாருமே இருக்காங்க. ஆனால் யார்கிட்டையும் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணி எனக்கு கேட்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்கள தேவையை நம்மளே பார்த்துக்கணும். ஓகே, ஒருவேளை இப்போ உங்கள் அப்பா வந்து இந்த ஷோ பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் அம்மாவை பற்றி ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயம் சொல்லணும், அது உங்கள் அப்பாவுக்கு வந்து நாக்கப்படுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு அங்கே சொந்த ஊரில் இடம் எல்லாமே இருக்குது. வாட் இஃப் நான் வந்து ஃப்யூச்சரில் நான் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போகணுன்னு தான் சார் ஆசை. நல்லா சம்பாரித்து அவர் முன்னாடி வந்து வீடு கட்டி அவரையே வந்து என்னோட வீட்டு பால் காய்ச்சி கூப்பிட்டு பாருங்கள், நீங்கள் இல்லைனாலும் நான், எங்கள் அம்மா, என் பாப்பா 3 பேர் இருக்கோம்ல நாங்கள் அப்படின்னு காட்டணும் சார்.